வேத வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். லேவியராகமம் 22வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாகாதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேலின் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திர பலி மனப்பூர்வமாய் சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறீரே. யெகோவா ஷாலோம், கர்த்தர் சமாதானம் தருகிற தேவன். யெகோவா ஷம்மா, சுகமளிக்கிற தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யெகோவா லீஸ்கேனு, நீதியாயிருக்கிற தேவனே. யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவனே. யெகோவா ரோகி, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறீரே. யெகோவா லீஸ்கேனு, தகப்பனே நன்றி அப்பா, அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயங்கொடியானவராய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவே ஆண்டவரே இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை துதிக்கவே ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் கட்டாயம் எழுதி வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவியானவரே ஒரு விஷயம் எங்களோடு இறங்கும் தகப்பனே. அப்பா எங்களுக்காக இறங்கும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க. நீ இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வருவதற்கு முன்னதாகவே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் எந்த இடத்துல கூடுகிறார்களோ அந்த இடத்துல நான் வருவேன், வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடங்களிலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற தகப்பனே, சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிற தேவனே, விதவைகளின் ஜெபத்தை கேட்கிற தேவனே, அநாதைகளின் ஜெபத்தை கேட்கிற தகப்பனே, ஆதரவற்றோர்களின் தேவனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. நாங்கள் பரிசுத்தர் இல்லப்பா, நீர் பரிசுத்தர் ஐயா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரே ஓயாமல் 24 மணி நேரமும் 24 மணி மூப்பர்களால் போற்றப்படுகிற தேவனாண்டவரே, வான தூதர்களால் போற்றப்படுகிற தேவனாண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. கன்னி ஸ்திரீகளால் போற்றப்படுகிற தேவன், பரிசுத்த ஜனங்களால் போற்றப்படுகிற தேவன், பாவிகளால தகப்பனை போற்றப்படுகிற தேவன், பாவிகளை சிநேகிதர் என்று அழைக்கப்படுகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரமான தேவனை நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்ததற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, அப்பா ஸ்தோத்திரம். ஒரு சில பாடலை பாடி தேவனை முன்பதாக ஆராதிக்க போறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா.
தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமோ நீர்தானையா, ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமோ நீர்தானையா, என்னுடைய உழைப்பையர் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா, என்னுடைய உழைப்பையர் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ள நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ள நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது.
கைவிடாதையா. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் கவலை இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே. என் நேச நடத்துகின்றீர் அப்பா, என் நேச நடத்துகின்றீர். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனான். செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே. செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே. கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே. கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே. நடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனான். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தைய நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. உங்க கரத்தைய நோக்கி பார்க்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே,
தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினிகள் நடந்திட்டாலும் வெந்து போகவிட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினிகள் நடந்திட்டாலும் வெந்து போகவிட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாக மாற்றினீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாக மாற்றுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நேற்று அமாவாசை பிரேயருக்கு எல்லாம் கிளம்பி போயிருந்துருக்காங்க எங்கள் உறவினர்கள். திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு தகப்பனாரும் ஒரு சின்ன குழந்தை மரித்து போனது. அமாவாசை பிரேயருக்கு தான் போனாங்க. ஆண்டவரை நோக்கி போனாங்க, இல்லை போயிட்டு வந்தாங்களா எங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க 2 பேருமே. ஒரு சின்ன குழந்தை நேற்று கூட அந்த இந்த மாவு மில்லு அடைக்கிறாங்களா மிஷினில், அந்த இடத்துல அந்த குழந்தை நான் பார்த்துட்டு வந்தேன். இரவு நேரத்தில் இல்லை. கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்க முடியும். நம்முடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ இல்லை, நம்முடைய சக்தினாலேயோ நம்முடைய கிரியினாலேயோ அல்ல, நம்முடைய படிப்புனாலேயோ அந்தஸ்தினாலேயோ நம்முடைய அதாவது சொத்துனாலேயோ கிடையாது, நம்முடைய உயர்வினாலேயோ படிப்பினாலேயோ கிடையாது. ஆண்டவர் கிருபை வச்சா மாத்திரம்தான் உயிரோடு இருக்க முடியும். அல்லேலூயா. எங்களுடைய ஒரு சொந்த ஊரில் கூட ஒரு டயாலிசிஸ் பண்ணுகிற ஒரு சகோதரர், நான் காலையில் ஜெபம் பண்ணும் போது கூட அவருக்காக போய் ஜெபம் பண்ணு சொல்லுவார் ஆண்டவர். நான் ஒரு நாள் போயிட்டு ஜெபம் பண்ணலான்ட்டு போய் கேட்கும்போது, என்னை விட நீ ஜெபம் பண்ணுறியா, என்னை போல் நீ ஜெபம் பண்ண முடியும் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு ஏளனமாக பேசினாங்க. ஆனால் அது நான் அது பொருட்டாகவே எடுத்துக்கலை. 2 பேர் டயாலிசிஸ் பண்ணி கொடுத்தாங்க. குத்தாத நரம்பு பகுதியே கிடையாது. அங்கங்கெல்லாம் குத்தி நாசம் பண்ணி நடந்துட்டு எங்களால் கடைசியாக பேசிட்டு போனார். இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை, மரித்து போயிட்டார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஏன்னா ஆண்டவருடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான் உயிரோடு இருக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய தயவு இருந்தால் தான் உயிரோடு இருக்க முடியும். நம்ம நல்லா படிக்கிறோம், நல்லா சொத்து வசதியோடு இருக்கிறோம், நல்ல நம்ம கிருபையாக வச்சிருக்கிறன்னு இல்லை, அவனுடைய கிருபை இருக்கணும், பரிசுத்தம் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மாதம் துவங்கினா கூட எத்தனை பேர் இந்த பூமியில் இல்லைப்பா, எங்களை உயிரோடு வச்சுக்கிறீங்களப்பா, அதுக்கு உங்களுடைய கிருபை அவசியம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய பணமோ பொருளோ ஆண்டவரே எங்களுடைய செல்வமோ உமக்கு ஒன்றுமே கிடையாதுப்பா. ஆண்டவரே எல்லாம் ஐஸ்வர்யம் கனமும் உம்முடைய கரத்தினால தான்ப்பா வருது. ஆண்டவரே சொத்த இடது கையில் செல்வமும் கனமும் வலது கையில் தீர்க்காயுசு உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்களப்பா. இந்த 2 கரத்தால் உங்களுடைய கரத்தினால எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறீங்களப்பா. ஆண்டவர் உங்களுடைய கிருபை இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. நன்றி தகப்பனே. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருக்குது உங்களுடைய கிருபை தகப்பனே. ஆவியானவரே எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா, ஒப்பு கொடுக்குறேன் சப்பா. எல்லாரும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏதோ நாங்கள் வந்தோம், 2 பாட்டை பாடினோம், ஜெபம் பண்ணோம், சாப்பிட்டோம், போனோம் இல்லாதபடி அப்பா எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது எல்லா வாய்த்தும் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹாலே லூயா. இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா, எங்களை தாழ்த்துக்கிறப்பா, எங்களை தாழ்த்துக்கிறப்பா. நீர் ஒருவரே ஆண்டவரே பெருக வேண்டும், நாங்கள் சிறுகணப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரன் தகப்பனே. ஆவியானவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆவி ஆத்துமா சரீரத்தில் கரைப்பட்டு வாழக்கூடாதுப்பா. ஆண்டவரே எல்லாம் எங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், எங்களுடைய
சிந்தனை எங்களுடைய எண்ணம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா. எங்களை தாழ்த்துக்கிறப்பா, ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே பலவீனப்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகளை விலைக்கு மறைப்பீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தில் கூட பெரியவர்கள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். வயதானவர்கள் கூட இருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கு தீர்க்க ஆயுசு உண்டு பண்ணி தாங்கப்பா. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்த குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று நீங்கள் சொன்னீங்களப்பா. இந்த ஊழியம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எந்த ஒரு தடையில்லாதபடி நடக்க அனுகிரகம் செய்வீராகப்பா. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதுவும் ஏளனமாக இல்லாதபடி அப்பா உடைய சத்தியத்தை ஆண்டவரே சொல்லுகிற இந்த டிவி ஊழியம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. மென்மேலும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இதை கூட இணைந்து வேலை செய்கிற 2 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஆண்டவரே கூட இருந்து ஆண்டவரே ஒத்துழைத்து ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்கள் கிருபை தாகனப்பா. விசேஷமாக இந்த ஊழியத்தை நடத்துகிற தகப்பனே அந்த சந்திர ஐயா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. உடைய கரத்தினால தான் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உடைய கரங்களை ஒவ்வொரு நாளும் தொடனப்பா. உடைய ஆசீர்வாதம் தொடன ஆண்டவரே. ஆண்டவரே அவருக்கு தீர்க்காசை உண்டு பண்ணி தாங்கப்பா. மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வருகையிலும் போகையிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆபத்து விபத்து வராதபடி, அகால மரணம் நேரிடாதபடி ஆண்டவரே உடைய கரம் ஆண்டவரே மகன் மீது இறங்க முடியாது. நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. நம்ம ஆண்டவரே சூத்திர இந்த டிவி ஊழியம் தடையில்லாதபடி நடக்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒத்தாசை அனுப்புவீராக. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஐயா. உடைய கரம் தொடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.